அமைதியா அங்கிட்டே நின்றுட்டு இருக்கீங்களே, பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த சேலை பிடிச்சிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுங்க. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி ஷீலா, நீயாவது நல்ல சேலையா பார்த்து எடுமா. பொண்ணு வர சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அவளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு என்னன்னு பார்த்து எடுத்துருப்பா. ஆ சரிங்கம்மா, நான் பார்த்து எடுக்கிறேன். அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சமந்தியம்மா, என் மக அஞ்சுவை நான் வர சொல்லியிருக்கேன். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா பாருங்க. அப்படிங்களானே, அவளை வர சொல்லிருக்கீங்களா? அப்ப சரி, வந்து அவளுக்கு பிடிச்சது என்ன கலரோ அவளே பார்த்து எடுத்துக்கிட்டுமே. டேய், பொண்ணு வருதாண்டா. அப்புறம் என்ன, பொண்ணுதான் சரியா பாக்கல நீ அன்னைக்கு கூட. இன்னைக்கு பாருடா நல்லா அவள. பேசாம இரேமா. சொன்ன உடனே என் பையனுக்கு வெக்க வந்துருச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா, அங்கிட்டு சேலைய பார்த்து எடு. சரிப்பா, அம்மா பார்த்து எடுக்கிறேன். யாருதான் இப்ப எடுக்கிறீங்க? அதான் அஞ்சுவே வரான்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன, அஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவளே நல்லதா பார்த்து எடுத்துடட்டும். ஏமா, சேலையெல்லாம் இவ்வளவுதானா? இவ்வளவு டிசைன் தானா? கொஞ்சம் இருக்கதெல்லாம் இறக்கி போனே. பாப்போம், நல்ல மாடலா. உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணும், எப்படி வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்து போடுவேன். எனக்கு இருமா, என்னமோ உனக்கு பிடிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. என்னோட மருமக வரட்டும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே சேலை எடுக்கணும். நீ ஏதோ உனக்கு எடுக்க வந்த மாதிரி எடுக்கிற. இல்ல, எனக்கு அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். கொஞ்சம் அதையும் பார்க்கலாமேன்னு நினைச்சேன். சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளே வரட்டும். அப்படியே இருக்கட்டும். ஆனா அஞ்சு எங்க வந்துட்டு இருக்கான்னு கொஞ்சம் கேக்குறீங்களா? இல்ல, கடைக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாமா, கொஞ்ச நேரத்துல கடைக்குள்ள வந்துருவா. அப்படியா? சரி சரி, அப்ப கொஞ்ச நேரத்துல அஞ்சு வந்துரும். ஐயோ, அங்க வர்றது அஞ்சு தானே? எங்க? ஆமா, நம்ம அஞ்சுதான். அப்பா, அஞ்சுமா, வா வா வா, முன்னாடி போ. உனக்கு என்ன கலர் சேலை பிடிச்சிருக்குன்னு பாரு. உன்னோட மாமியார் உனக்கு பிடிச்ச கலர்ல தான் சேலை எடுக்கணும்னு சொல்லி நிக்கிறாங்க. போய் பாருமா, உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு போய் பாரு. இதுல என்னப்பா இருக்கு? அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ எடுக்கட்டும். அவங்க மாப்பிள்ள தானே? ஆமாமா, மாப்பிள்ளையும் தான் வந்திருக்காரு. ஓ அப்படியா? சரிப்பா. மருமகளே சொல்லுங்க அத்தை. முன்னாடி வாமா, உனக்கு என்ன கலர் சேலை பிடிச்சிருக்கு நீயே பார்த்து எடுமா. இல்ல, எனக்கு இத பத்திலாம் அவ்வளவா தெரியாது. நீங்க உங்களுக்கு எந்த கலர் எனக்கு செட் ஆகணும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அதுபடி பார்த்து எடுங்க. எனக்கு அவ்வளோக்கா சாரி எடுக்கலாம் தெரியாது மேக்சிமம். எனக்கு எந்த கலர் செட் ஆகுமோ அதுபடி எடுமா. அம்மாடி அஞ்சு, எனக்கு இதை பத்தியெல்லாம் சரியா தெரியலம்மா. உனக்கு பிடிச்சதை நீ எடு, இல்லைன்னா அவையில பார்த்து எடுக்க சொல்லு. நானும் எதுவும் எடுக்க மாட்டேன். உங்க அம்மாவே பொறாம புடிச்சு திரியிறாமா அஞ்சு. நீ எதுக்கு உங்க அம்மாட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப? உனக்கு என்ன கலர் சேலை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்பா பார்த்து எடுக்கிறேன் நானு. ஏன்பா அம்மாவை பார்த்து அப்படி சொல்றீங்க? சரி, நீங்களே பார்த்து எடுங்க. சரிம்மா. அதுவும் மாப்பிள்ளை பையன் நிக்கிற பாரு. பார்த்துட்டேப்பா, அவரை முன்னாடியே பார்த்துட்டேன். அப்படியா? சரிம்மா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலரே பார்த்து எடுங்கம்மா. அஞ்சுதான் அப்படி சொல்லுது இல்ல. அஞ்சுக்கு நீங்க எடுக்கிறதே பரவாயில்லன்னு சொல்லிருச்சு. அப்புறம் என்ன, நீங்க பார்த்து எடுங்க. உனக்கு என்ன கலர்னாக சொல்லுமா, பார்த்து எடுப்போம். நீ பாட்டுக்கு இருக்க, என்ன கலர்னு தெரியாம நான் எடுத்த உனக்கு பிடிக்கணும் இல்லம்மா. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அத்தை. நீங்க உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க, எனக்கும் பிடிக்கும். அப்ப சரி. ஆனா உங்களுக்கு அது என்ன கலர் பிடிக்கும், அன்னைக்கு என்ன கலர் பிடிக்குமா தான் சொல்லுங்க. சமந்தியம்மா, நீங்களாதான் சொல்லுங்களேன். இல்லங்க, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நீங்களே பார்த்து எடுங்க. நீங்களும் இப்படி சொல்றீங்க, அண்ணனும் அப்படி சொல்றாரு, அஞ்சுவும் அப்படி சொல்லுது. என்னதான் எடுக்கிறேன்னு தெரியல. ஷீலா, நீ அதை ஒன்னொன்னா பெரட்டி பாருமா, நாம 2 பேரும் சேர்ந்தாது எடுக்கலாம். அதைத்தானே நான் முன்னாடியே சொன்னேன், அதை கேட்க மாட்டேன்ட்டீங்க. சரி வாங்க. ஏய், அஞ்சு கிட்ட போய் பேசுறியாடா? அம்மா போமா அங்கிட்டு. நான்லாம் போய் பேச முடியாது. மாப்பிள்ளை கிட்ட எதுவும் தனியா பேசணுமா? வேண்டாம்பா. ஏன்பா அதெல்லாம் வேணாம். இல்லம்மா, போய் பேசுங்க. அப்பதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். பாப்பா வேணாம். இல்லம்மா, பேசு. ஏய் பேசுடா. பேசுறதுல என்ன இருக்கு? அந்த பொண்ணு சும்மா தானே நிக்கிறா. சரி, எங்களை எடுக்க சொல்லிட்டா, அப்புறம் என்ன நீங்க போய் பேசுறது? நீ வேறம்மா. ஷோ, இரு, நான் அந்த பிளேட்ட சொல்றேன். அஞ்சு, என் பையன் உன் கூட தனியா பேசணுமா? நான் எப்ப சொன்னேன்? ஏய் இருடா. என்னம்மா அஞ்சு, பக்கத்துல காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க போயிட்டு பேசிட்டு வாங்க. நானா அத்தை? ஆமாம்மா, என் பையன் உன் கூட தான்
முன்னாடி எல்லாம் ஏங்க வேணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு பேசிக்கிறட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறது அவ்வளோக்கா நல்லது கிடையாது. ஏய் சரஸ்வதி, என்னங்க இதை சொல்றதுக்கு கூட எனக்கு உரிமை கிடையாதா? மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு பேசுறதுக்கு, கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. இந்தா கல்யாண புடவையே எடுக்க போறோம். இனி என்ன பேசுனா பேசிட்டு அவங்க, நீ எதுக்கு கூடாதுன்றா? எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல. அதனால நான் சொல்றேன், நீங்க சொல்றதா நடக்கணுமோ? நான் எதுவும் சொல்லக்கூடாதா? சரஸ்வதி, உன்னோட வேலையை மட்டும் பாரு. இந்த விஷயத்துல நீ எல்லாம் தலையிடாத, சரியா? திரும்பி நில்லு. என்னமோ பண்ணுங்க. மாப்பிள்ள போங்க, பக்கத்துல எங்காவது போயிட்டு பேசிட்டு வாங்க. இல்ல பரவாயில்ல. டேய், பொண்ணுக்கு அப்பாவே சொல்றாரு, அப்புறம் என்னடா உனக்கு? போடா போய் பேசிட்டு வாடா. லூசாமா நீ? எனக்கு பிடிக்கல பேசுறதுக்கு. அந்த பிள்ளை அழகா சிரிச்சிட்டு நிக்குது, உனக்கு என்ன பிடிக்கலன்ற? போறியா? என்னடா சொல்ற? இப்ப என்ன, போய் பேசணும் அவ்வளவுதானே, போறேன். அஞ்சு போமா, வரேங்கிறா. சரி. பொம்பளை பிள்ளை கூட வெக்கப்படாம இருக்கு, ஆனா இந்த பையன் பண்ற வேலை இருக்கே. ஷோ, போயிட்டு அங்கே சத்தியான்றானா இல்ல நல்லா பேசுறானான்னு தெரியலையே. ஏங்க அவ்வளவு தூரத்துல நிக்கிறீங்க? இல்ல பரவாயில்ல, இங்கேயே நான் நிக்கிறேன். அங்கேயே நின்னா எப்படிங்க பேசுறது கேக்கும்? இல்ல பரவாயில்லங்க. அட கொஞ்சம் பக்கத்துலயாவது வாங்க. சரி. இவ்ளோ என்ன சண்டை இருக்காரு இந்த பையன், கடவுளே. சரி ஓகே, என்ன சாப்பிடலாம்? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. என்ன சொன்னீங்க? சிக்கன் பிரியாணியா? ஆமாங்க. ஏங்க இது காஃபி ஷாப். காஃபி ஷாப் வந்துட்டு சிக்கன் பிரியாணி கேக்குறீங்க? உங்களுக்கே நியாயமா இருக்காங்க. ஐயோ, அததான் நானும் கேக்குறேன். காஃபி ஷாப் வந்துட்டு என்ன வேணும்னு கேக்குறீங்க? காஃபி தானே குடிக்க முடியும், அதுக்காக தான் நான் சிக்கன் பிரியாணி கேட்டேன். போதுமா? ஓ, அப்ப நீங்க இப்ப வேணும்னு தான் கேட்டிருக்கீங்க இல்ல? ஆமா, வேணும்னு தான் கேட்டேன். நீங்க அப்படி கேட்கவும் நான் அப்படி கேட்டேன். ஓ, ரிப்பீட். சரி ஓகே, காஃபி சொல்லலாமா? வெயிட் பண்ணுங்க, வாங்கிட்டு வரேன். சரி. இவ்ளோ இன்னசென்டா இருக்காரு இந்த பையன், பேச வர்றது கூட. ச்சே, மத்த பசங்களா இருந்தா இந்நேரம் நான் போய் பேசட்டுமான்னு அவங்க முன்னாடி வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த பையன் அவங்க அம்மா போயிட்டு பேசுன்னு சொன்னாலும் வரவே மாட்டாரு. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் போயிட்டு பேசுறேன்னு சொல்லி வர்றாரு. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ஐயோ, வரந்தான் பாத்துக்க. நல்ல வேலை, நமக்கு எப்படி ஒரு லைஃப் கிடைக்க போகுது. இப்படியெல்லாம் பையன் கிடைக்கிறது இப்ப கொஞ்சம் ரேர் தான். ஹலோ, பிடிங்க காஃபி. ஹலோ ஹலோ, உங்களதான். ஓ, வந்துட்டீங்களா? என்னங்க பகல் கனவா? சேச்சா, அப்படிலாம் கிடையாது. பின்ன கூப்பிட ஏதோ கனவு கண்டுட்டு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க, அதான் கேட்டேன். இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. சரி சரி. அப்புறம் என்ன பத்தி உங்க வீட்ல எதுவும் சொன்னாங்களா? உங்களை பத்தியா? வீட்லயா? யார் சொன்னாங்களான்னு கேக்குறீங்க? இல்ல, அதான் அத்தை எதுவும் சொன்னாங்களா? இல்லையே. சரி அதை விடுங்க. என்ன பத்தி உங்க வீட்ல ஏதாவது சொன்னாங்களா? உங்களை பத்தியா? இல்ல யாரும் சொல்லல. இல்லங்க, இல்ல தெரியுது, யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. யாரும் எதுவும் சொன்னாங்களா? ஆஹா, இல்ல அதெல்லாம் யாரும் சொல்லலையே. ஓ சரி சரி. அப்புறம் என்ன, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன பிடிக்காமலாங்க இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம். எங்க அப்பா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே இவ்வளவு பண்றாரு. பிடிச்சிருக்குன்னு சொல்லவுதான் சாரி இருக்கிற வரைக்கும் வந்தாச்சு. இப்போ போயிட்டு இப்படி கேக்குறீங்களே, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? ஓ அப்படி வரீங்களா? சரி சரி. காஃபி ஆறிட போகுது, குடிங்க. சரிங்க. அம்மா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிடெக் படிச்சிருக்கேன். ஓ, பிடெக்கா? நீங்க? நான் பிசிஏங்க. பிசிஏவா? ஓகே ஓகே. முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு ஐடியா? சாப்பிட்டு வீட்டுல தூங்கலான்னு ஐடியா. சாப்பிட்டு வீட்டுல தூங்கலாம்னா அதுக்கு ஏங்க படிக்கணும்? படிச்சுட்டு தூங்கலான்னு தான். நல்ல ஐடியா தான். அதுவும் நல்லா இருக்கே. ஓ ஓகே, போலாமா? சரி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, லேட் ஆகும். இல்ல அம்மா தேடுவாங்க. என்னங்க ஸ்கூல் பையன் மட்டும் அம்மா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு நானே நின்னுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னங்க பயம்? இல்ல போணும். ஐயோ, இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா? இவ ஒருத்தி எங்காவது வெளியில வந்துட்டு இந்த காஃபி ஷாப் வராம விட மாட்டேங்கிறா. சோனி லூசு. அருண், இப்ப வாங்கி தர முடியுமா முடியாதா? வாங்கி தரலன்னா விடவா போற? வாங்கி தரேன் போ. வாங்கி மட்டும் தராம இரு, டென்ஷன் ஆகும் பாத்துக்கோ. சரிடி, தரேன் போ. அருண், ஏய் அருண், ஐயே எங்க அண்ணன், அண்ணையே அருண்.
தெரியலையா? அடி பாரு யார் நிக்கிறான்னு. யாரு? அஞ்சுவா? ஆமா, அஞ்சு நிக்கிறா. அஞ்சுதான் என்ன அண்ணன் கூப்பிட்டதா? அப்புறம் யாரடி எனக்கு தங்கச்சி? கூப்பிட்டதெல்லாம் அவதான். அவ பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பாரு. யாரு? இவனா? என்னடி இவன் நிக்கிறான்? தங்கச்சிய பல்ல ஈன்ட்டு தான் நிக்கிறா. இவன் நின்னா என்ன பெரிய இதா? இவங்கிட்ட தான் அவளும் நிக்கிறா. ஏய் சோனி வாடி. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இங்க? அப்பா பண்ணதுக்கு நீ ஏண்டி என் மேல கோவப்படுற? அண்ணா வா. ஏன் கோவப்படுறானா? வாண்ணா இங்க. எத்தனை நாளாச்சு உன்னை பாத்து. அஞ்சு யார் அவங்க? ஏய் என்னோட அண்ணா அண்ணி. இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற. ஓ, இன்னொரு அண்ணா ஒய்ஃபா? ஆமா. ஓகே ஓகே. நீ ஏன் கோவப்படுற இப்போ? ஏய், அஞ்சு யார் கூட நிக்கிறான்னு பாருடி. அவன் கூட நின்னுட்டு இருக்கான். கடவுளே, இவன் கூட சேரக்கூடாது, இவன் கூட கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாம. அவன் யாரு கூட நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்க பாரு. அஞ்சு கிளம்பலாமா? அங்க இந்நேரம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. கிளம்பலாமே. கூப்பிடுவாங்கல்ல, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்காக. அவங்களா கால் பண்ணாம நாமளே போயிடலாமா? இரு எங்க அண்ணன் கூட பேசிட்டு போலாம். அருண் அண்ணா வா இங்க. அவங்க அங்க நின்னுட்டு இருக்காங்க, நாம கிளம்பலாம் வா. இல்லப்பா இருங்க, என் அண்ணன் கூட பேசலாம். சோனி என்னடி வாங்கடி. எத்தனை நாளாச்சு பாத்து. அண்ணா வா. என்ன உன் தங்கச்சி கூப்பிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு பாத்துட்டே நிக்கிற? போய் பேசி. கூப்பிடுறாள்ல, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்கா? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? போய் பேசி. புரியாம பேசாத சோனி. அவனை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. எப்படி போயிட்டு பேச முடியும்? ஷோ, நீ வேற நேரம் காலம் தெரியாம.